पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरथाय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय நமோ நமः. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ 12 வருட வனவாசம், 1 வருட அஞ்ஞான வாசத்தையும் அற்புதமாக முடித்து ஒரு சபை கூடி கிருஷ்ண பலராம சாத்தகி அத்தனை பேரும் சேர்ந்து அடுத்து நாம் என்ன செய்வது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் செய்தனர். அந்த தீர்மானத்தில் பகவான் கிருஷ்ணன் பாண்டவர்கள் அந்த வனவாசத்தை அஞ்ஞான வாசத்தை அற்புதமாக முடித்தனர். இப்போ அவர்களுக்கு சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தில் பாதித்தனை துரியோதனாதிகள் கொடுக்க வேண்டும், இதுவே தர்மம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணனே கூறினார். ஆனா பலராமன் எழுந்திருந்து அப்படி உரிமையோடு கேட்பதற்கு நமக்கு எந்த விதமான அதை வேணா கேட்டு பார்க்கலாம் மிருத்துவா. இப்போ நீ சொன்னபடி வனவாசம் அஞ்ஞான வாசம் முடிந்தது, ஏதாவது உன்னால என்ன பாண்டவருக்கு கொடுக்க முடியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இறைஞ்சி வேண்டுமானாலும் கேட்கலாம் என்று பலராமன் கூற, அந்த சாத்தகை கேட்டுக்கொண்டிருந்தான் பாருங்க. அதை பொறுக்கவே முடியவில்லை. என்ன நினைச்சிட்டு இருக்கு, என்ன யாருக்கு சேர வேண்டிய ஒரு சொத்தினை இப்படித்தான் மிருதுவாக கேட்க வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை விதமான அதர்மங்கள் நடத்தி இருக்கிறான் துரியோதனன் பாண்டவர்கள் மேல. அதையெல்லாம் நீ மறந்துட்டியா? சரி, ஏதோ ஒரு இடத்துல ஒரு பகடையாட்டம் நடந்தது, இவர்களாக போய் சென்று கலந்தார்கள், அந்த நேரத்தில் அவர்கள் வந்தார்கள், இதை இழந்தான்னா பரவாயில்ல, சூழ்ச்சியோடு இவர்களை வரவழைத்து அதர்மத்தினால் அத்தனை செல்வத்தையும் அபகரித்தவனுக்காக பேசிக்கொண்டிருக்கிறாய்ன்னு சொல்லிட்டு பலராமன் சொன்னதுக்கு மிகப்பெரிய ஆக்ஷேபம் தெரிவித்தான் சாத்தகி. இப்போ திருபதன் என்ன செஞ்சான், இப்போ முதல்ல நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு வயதான ஒரு பிராமணனை தேர்வு செய்து முதலில் அந்த அஞ்ஞான வாசம் வனவாசம் முடிந்தது, இனி இவர்களுக்கு சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை மிருதுவாகவும் இல்லாமல் ரொம்ப கோபப்பட்டும் இல்லாமல் உள்ளதை உள்ளபடி கேட்க வேண்டும். மிருதுவாக கேட்டால் இது பாண்டவர்களுடையது இல்லை என்னுடையது, நான் தருகிறேன் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. அதே போல ரொம்ப அதட்டி அப்படின்னும் கேட்கக்கூடாது. இந்த இரண்டிற்கும் நடுவில் பேச வேண்டும் என்கின்ற அற்புதமான ஆலோசனை இதனை அந்த விருத்த வயதான பிராமணனுக்கு கொடுத்து, அதற்குள் எப்படி இருந்தாலும் துரியோதனாதிகள் நாம் என்ன கேட்டாலும் இதற்கு செவி சாய்க்க மாட்டார்கள் என்று அத்தனை பேரும் அறிந்தது. அப்போ நாளைக்கு யுத்தம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சுடுத்துன்னா அதற்கு சகாயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் ராஜர்களிட்ட போய் கேட்கும் பொழுது யார் முதலில் கேட்கிறார்களோ அவர்களுக்குத்தான் அவர்கள் உதவி புரிவர். அப்போ நேரா பகவான் கிருஷ்ணன் கிட்டே அர்ஜுனனும் துரியோதனனும் சென்று கிருஷ்ணன் மட்டும் அர்ஜுனன் பக்கம், மற்ற நாராயண சேனைகள் அனைத்தும் துரியோதனன் பக்கம் என்று முடிவாகியது. பலராமன் கிருஷ்ணனை எதிர்த்து என்னால் யுத்தம் செய்ய முடியாது, அப்போ நான் யுத்தத்திலே கலந்து கொள்ள ரெண்டு பக்கமும் நான் கலந்துக்கல, ஏன்னா பாண்டவர் பக்கம் இருந்து கிருஷ்ணன் பக்கத்தில் இருந்துச்சுன்னா உன்னை எதிர்க்க வேண்டி வரும் துரியோதனா. அப்போ உன் பக்கம் இருந்தால் கிருஷ்ணனை எதிர்க்க வேண்டும், இது இரண்டும் எனக்கு பொருத்தமானதல்ல என்று யுத்தத்திலிருந்து பலராமன் விலகி கொண்டான். இப்போ அந்த விருத்த பிராமணன் நேரா அஸ்தினாபுர சபைக்கு வந்தான். அந்த சபையானது திருதராஷ்டிரன் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறான். பீஷ்மர், துரோணர், கிருபர் இப்படி அத்தனை பேரும் அமர்ந்திருக்கும் பொழுது ரொம்ப அற்புதமாக அந்த பிராமணர் தான் வந்த காரியம் என்ன என்பதனை அற்புதமாக சொன்னார். சின்ன வயதில் இருந்தே விசித்திர வீரியனுக்கு 2 மகன்கள், ஒன்று திருதராஷ்டிரன், மற்றொருவன் பாண்டு. அப்போ அஸ்தினாபுரத்தினுடைய சொத்து அப்படிங்கும் பொழுது நிச்சயமாக திருதராஷ்டிரனுக்கு பாதியும் பாண்டுவிற்கு பாதியும் வர வேண்டியது. ஆனால்
துரதிர்ஷ்டவசமாக இன்றைய தினம் வரை திருதராஷ்டிரன் மற்றும் அவர்களது மக்களே அனுபவித்து வருகின்றனர். சரி, அது மட்டும் அல்லாமல் மோசத்தினால் விளைந்த பகடை ஆட்டத்தில் அவர்களுடைய செல்வத்தையும் நீங்கள் அபகரித்து வைத்திருக்கிறீர்கள். இருந்தாலும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டு அந்த 12 வருட வனவாசத்தையும் 1 வருட அஞ்ஞான வாசத்தையும் முடித்து வந்திருக்கின்றனர். இது தக்க தருணம். இந்த நேரத்திலே நீங்கள் அவர்களை அழைத்து அவர்களுடைய சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தினை நீங்கள் தர வேண்டும் என்பதனை மிருத்துவாகவும் இல்லாமல் அதட்டியும் இல்லாமல் அற்புதமாக சொல்லி முடித்தார். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சின்ன வயதிலிருந்து பாண்டவர்களுக்கு துரியோதனாதிகள் கொடுத்த தொந்தரவுதனை யாரும் மறுக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். சிறு வயதிலிருந்தே அந்த பீமசேனனுக்கு விஷம் கொடுத்த விஷயம் அனைவருக்குமே தெரியும். அது மட்டுமல்லாமல் அந்த அரக்கினால் செய்யப்பட்ட வீட்டில் வைத்து அனைவர்களையும் தீ வைத்து எரிப்பதற்கு மேற்கொண்ட முயற்சிகள் யார் அறியாதது. இதெல்லாம் அந்த சபையில் அத்தனை சான்றோர்கள் முன்னும் அந்த பிராமணன் எடுத்து இயம்புகிறார். அதாவது இவர்கள் யாருக்கும் தெரியக்கூடாது என்று அந்த போட்ட எல்லா திட்டங்களும் இவன் செய்தவன் துரியோதனன் என்பது சபையே அறியும். ஒருவேளை யாராவது மறந்திருந்தால் அதை நினைவூட்டும்படி, உன்னுடைய பையன் யோக்கியமானவன் அல்ல, திருதராஷ்டிரன் முன்னாடியே அவனுடைய பையன் செய்த தவறுகளை பட்டியலிடுகிறார். அது மட்டுமா அப்படின்னா, நல்ல ரீதியினால் இப்பொழுது பாண்டவர்கள் தனக்கு சேர வேண்டிய அந்த ராஜ்யத்தை கேட்கிறார்கள். அந்த சின்ன வயசிலிருந்து நீங்க என்னென்ன குரோதத்தை காண்பித்தீர்களோ அதை மறந்து விட்டார்கள். நல்ல வேளை, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒருவேளை நீங்கள் தரமாட்டேன் என்று மறுத்தால் யுத்தத்தை தவிர வேறு வழி இல்லை. நீங்கள் நினைப்பது போல் இல்லை. இந்த வனவாச சமயத்தில் அவர்கள் சும்மா இல்லை. சிவனை நோக்கி தபம் செய்து பாசுபதாசனத்தை பெற்றிருக்கிறான் அர்ஜுனன். 5 வருட காலங்கள் இந்திரலோகத்திற்கு சென்று விசேஷ அஸ்திர சஸ்திர பயிற்சியை மேற்கொண்டிருக்கிறான் அர்ஜுனன். அர்ஜுனனை எதிர்த்து இன்னைக்கு யாராவது யுத்தம் செய்ய முடியுமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. 3 கோடி தைத்தியர்கள். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் அந்த சரோவரங்கள் இருக்கோ அதை அந்த கரையிலே அவர்கள் இருந்தவர்கள் ஒருவனாக இருந்து அத்தனை பேரையும் அழித்து அந்த வெற்றியை பெற்றவர்கள் பாண்டவர்கள். இதையெல்லாம் நீங்கள் நினைவு கொள்ள வேண்டும். சரி, இப்போ நீங்க அத்தனை பேரும் சேர்ந்தாலும் பாண்டவரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஆட்கள் வேறு யாராவது இருக்கிறாங்களா? கொஞ்சம் நீங்க யோசனை பண்ணிக்கோங்க. நீங்க நினைக்கிறீங்க 11 அக்ஷௌணி நம்மிடம் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவர்களிடத்தில் வெறும் 7 அக்ஷௌணியே இருக்கிறது. ஆனால் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? அந்த 7 அக்ஷௌணி அந்த வீரர்கள் அத்தனை பேரும் பாண்டவர்கள் இருக்கக்கூடிய அந்த பிரீத்தியினால், அன்பினால் வந்தவர்கள். எப்படியாவது பாண்டவர்களுக்கு வரவேண்டிய விஷயத்தை கண்டிப்பாக கொடுக்க வேண்டும், தர்மம் நிலை நாட்ட வேண்டும் என்கின்ற அவாவினால் தானாக வந்தவர்கள் பாண்டவர்களிடம் இருக்கக்கூடிய வீரர்கள். ஆனால் மாறாக உங்களிடம் 11 அக்ஷௌணி இருந்தாலும் அவர்கள் துரியோதனின் பயத்தினால் உங்கள் பக்கம் நின்று கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து இதை நினைவில் கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அர்ஜுனனை பற்றித்தான் சொன்னேன். பீமசேனன் நினைத்து பார்த்தீர்களா அவனுடைய வீரத்தை? இதனால் ஏற்படுவது உங்களுடைய குல நாசம்தான் என்பது இப்ப இந்த இடத்துல எச்சரிக்கிறேன் நான். இது அனைத்திற்கும் மேலாக மகுடமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனே அவன் எந்த விதமான ஆயுதத்தையும் எடுக்காவிட்டாலும் அந்த யுத்தத்தில் என்னென்ன விஷயங்களை செய்தால் பாண்டவர்களுக்கு வெற்றி, பக்தர்களின் பக்கம் பகவான் கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நிச்சயமாக அவரிடத்தில் இருக்கும் பொழுது பாண்டவர்களை எதிர்ப்பதற்கு ஏதாச்சும் வாய்ப்புகள் இருக்கிறதா திருதராஷ்டிரரே அப்படின்னு சொல்றார். இப்ப கூட நல்லது சாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால் யுத்தம் உடனே ஏற்பட அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் விரும்பவில்லை.
தங்களுக்கு சேர வேண்டிய விஷயம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக தூதுவனாக என்னை அனுப்பியிருக்கிறார்கள். பாருங்க, இதனால் ஏற்படக்கூடிய விளைவையும் சபையில் சொன்னார். ஒரு விதத்தில் அவர்களுக்கு இது ஒரு விதமான எச்சரிக்கை. நீங்கள் ஒருவேளை தரவில்லை என்றால் உங்களுடைய குலநாசம் ஏற்படும் என்பதனையும் அந்த இடத்துல அற்புதமாக சொன்னான். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாண்டவரும் நல்லா இருக்கணும், கௌரவரும் நல்லா இருக்கணும் என்கின்ற நிறைய ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த தூதுவாக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே பீஷ்மர் எழுந்திருந்தார். திருதராஷ்டிரா, இந்த பிராமணன் சொல்வது முற்றிலும் சரியே. தர்மத்தின்படி வனவாசத்தையும் அஜ்ஞானவாசத்தையும் அற்புதமாக முடித்து இப்ப வந்திருக்கின்றனர் பாண்டவர்கள். வந்தவுடனே யுத்தத்தை பற்றி பேசாது ஒரு பிராமணன் மூலமாக தனக்கு சேர வேண்டியது தனக்கு வேண்டும் என்று ஒரு தூதுவனை அனுப்பி இருக்கிறார்கள். அந்த வார்த்தையில் கொஞ்சம் என்ன சொல்லுது, அச்சுறுத்தல்கள் இருந்தாலும் அவர் சொல்வது அனைத்தும் உண்மையே என்று பீஷ்மர் சொன்னார். அப்போ அவருக்கு சேர வேண்டிய அந்த விஷயங்கள் என்ன உண்டோ அந்த ராஜ்யத்தை கொடுத்து விட்டால் பாண்டவர்களும் நன்றாக இருப்பர், கௌரவர்களும் நன்றாக இருப்பர். இதனால் நம்முடைய குலத்திற்கு நாசம் ஏற்படுவதை தடுக்க முடியும் என்று அற்புதமான ஒரு விஷயத்தை பீஷ்மர் தன்னுடைய நுண்ணறிவின் மூலமாக, பின்னால என்ன நடக்க போகுது, நிச்சயமாக ஆபத்து, நாளை கொஞ்சம் நினைச்சு பாருங்க, அர்ஜுனனை எதிர்த்து போரிடுவதற்கு நம்மில் யார் இருக்கின்றனர் அப்படின்னு கேட்டார் பீஷ்மர். சபையே மௌனமானது. வீரத்தால் அவர்களை வெல்ல முடியாது என்று உத்தேசித்த அந்த துரியோதனன் தான் சூழ்ச்சியால் தர்மனை வைத்து அவர்களுடைய செல்வத்தை அபகரித்து அத்தனை பேரும் அத்தனையும் விழுங்கி விட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றனர் துரியோதனாதிகள். இப்போ பீஷ்மர் சொன்னார், நம்மளுடைய குலம் நாசமாக ஆக வேண்டாம் அப்படின்னு நாம நினைச்சோம்னா அவர்களுக்கு வேண்டிய அந்த ராஜ்யத்தை நாம் கொடுப்பதை தவிர வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கர்ணனுக்கு வந்ததே கோபம். உடனே எந்திரிச்சு நின்னா, என்ன நினைச்சுக்கிட்டீங்க, யாருக்கு என்ன கொடுக்கிறது, வனவாசம் அஜ்ஞானவாசம் சென்று வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமா தர்மராஜனை அழைத்து அவனுடைய சம்மதத்தின் பேரில் பகடை ஆட்டத்தை நடத்தி, இது அவனை மீறி என்ன நடந்தது, அவன் தோற்றான், அதனால் அவனுடைய செல்வத்தை இழந்தானே தவிர எந்த சூழ்ச்சியால் நடந்தது? நியாயமாக பார்த்தால் துரியோதனன் எவ்வளவு தர்ம முறைப்படி அவர்களுடைய செல்வத்தை கொண்டிருக்கிறான். நீங்கள் ஏதோ அதர்மம் அதர்மம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, இது என்ன நியாயமா? துரியோதனுடைய சபையில் அமர்ந்து கொண்டு அவனுக்கு எதிராக சொல்வது சரியா? யாரு எவ்வளவோ பெரியர்கள், ஈவன் திருதராஷ்டிரன் சும்மா இருக்கான், துரியோதனன் சும்மா இருக்கான், கர்ணன் எழுந்திருந்து வயதில் மூத்தவரான பீஷ்மரை வசைப்பாடுகிறான். அதுதான் கர்ணன் எவ்வளவு என்ன சொல்லுது, கெட்ட எண்ணத்தை நிரம்பியவன் என்பதை அங்கங்கு வெளிப்படுத்துகிறான். ஆரம்பத்திலே சொன்னேன், பார்ப்பதற்கு ஏதோ தானம் தர்மங்களை கொடுப்பதாக சித்தரித்து இருந்தாலும் அவனுடைய மனம் முழுக்க பாண்டவர்களின் மேல் வெறுப்பு என்கின்ற அஸ்திரம் தான் இருந்தது. இப்போ அந்த சபையில் நடந்ததை நியாயப்படுத்துகிறான் கர்ணன். என்ன அதர்மம் நடந்து விட்டது? அனைத்தும் துரியோதனன் எப்படி தெரியுமா, நியாயமாக துரியோதனிடத்தில் வந்து கேட்டால் அவன் அனைத்தையும் தரக்கூடிய நல்லவன் அவன். அதே அதர்மம் என்றால் ஒரு துளி கூட அவனிடமிருந்து பெற முடியாது. இதை சொல்லுவது யார்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கர்ணன். யார்கிடம்? வயது கூட பொருட்படுத்தாமல் மரியாதையின்றி சபையில் அத்தனை மூத்தவர்கள் இருக்கும்போது தான் எழுந்திருந்து அரைக்கோவல் விட்டு கொண்டிருக்கான். உடனே பீஷ்மர் நினைச்சார், கர்ணா, நீ பேசியது போதும், நீ வெறுமனே பேசத்தான் லாய்க்கு. ஏதாவது ஒரு காரியம் உன்னால் செய்யப்பட்டிருக்கிறதா? இப்பொழுது விராட்டராஜனை எதிர்த்து நாம் அந்த போருக்கு சென்றிருந்த போது உன்னுடைய வீரத்தை தான் நாங்கள் பார்த்தோமே. அர்ஜுனன் விட்ட பானமலையில் இனிமேல் காயம் ஏற்படுவதற்கு உன் உடம்பில் எதுவுமே இல்லை என்கின்ற புறமுதுகிட்டு ஓடி வந்தவன் நீ, கோழை. ஆனால் பேசுவது வீரவசனத்தை பேசிக் கொண்டிருக்கிறாய்.
நான் தீர்க்கமாக யோசித்து அவர்களுக்கு எதிர்க்கக்கூடிய வீரம் நம் இடத்தில் யாரும் இல்லை என்று சூச்சகமாக நம் குலத்தை காப்பாற்றுவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதை புரிந்து கொள்ள முடியாத அக்ஞானி நீ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பீஷ்மருக்கும் கர்ணனுக்கும், கர்ணன் நிறைய பேசுறது, ஆனா பீஷ்மருக்கு அதற்கு எதிர்வாதம் சொல்றது. இவங்க 2 பேருடைய சண்டை கொஞ்சம் முற்றி போவதை அறிந்த திருதராஷ்டிரன் உள்ளே நுழைந்தான். இந்த நேரத்தில் பீஷ்மரை முதலில் சமாதானப்படுத்த வேண்டும் என்று திருதராஷ்டிரன் பேச ஆரம்பித்தான். அவர் என்ன பேசினார் என்பதனை நாளையும் பருகலாம். சர்வம் ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே ஸ்ரீனிவாசா.